சவுதி அரேபியாவில் ஈரான் கடல் கொள்ளையர்களின் தாக்குதலில் சீர்காழி மீனவர் உயிரிழந்தது குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுக்காததை கண்டித்து சட்டப்பேரவையில் இருந்து அஇஅதிமுகவினர் இன்று வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பேரவைத் தலைவரிடம் இது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் அளித்து 5 நாட்கள் கடந்த பிறகும் அதனை விவாதத்திற்கு எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். எவ்வளவு வேகமாக தாவேக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதே வேகத்தில் கீழே சரியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இந்த அரசாங்கம் தமிழர்களை காப்போம் காப்போம் என்று வாய் அளவில் பேசுறாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுகின்ற பொழுது சவுதியில் இருக்கின்றவர்கள் அந்த மீனவர்களை சுட்டதால் ஒருவர் இறந்திருக்கிறார். அந்த உடல் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். அதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு மென்ஷன் பண்ணுவதற்கு கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்திலே மென்ஷன் பண்ணுவதற்கு கூட அனுமதி கொடுக்கல. அது குறித்து தான் நாங்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம்.